இந்த எபிரோன் என்கிற இடம் ஆபிரகாம் வாசம் பண்ணின இடம். அவருடைய மனைவிக்காக கல்லறை வாங்கி அந்த கல்லறை முன்பாகத்தான் நின்று கொண்டு பேசுகிறேன். இது ஒரு பெரிய இடம். இங்கேதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருடைய கல்லறையும் இருக்கிறது. தாவீது ராஜாவாக அவர் முடிசூட்டப்பட்டது முதலாவது இந்த எபிரோன்ல தான். 7 வருஷம் இங்கேதான் அவர் ஆட்சி பண்ணினார். அதன் பிறகுதான் எருசலேமுக்கு அவருடைய தலைமையிடம் மாற்றப்படுகிறதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீது ஆட்சி பண்ணின எபிரோன் என்கிற ஒரு இடம். அப்போ அந்த தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது நமக்கு தெரியும். அவருக்கு விரோதமாக பெரிய யுத்தங்கள் நடைபெற்றது. சத்துருக்கள் வந்தாங்க. அவர் சொல்ல, நான் பயப்பட மாட்டேன், 10,000 பேர் வந்தாலும். ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தார். ராட்சதனாகிய கோலியாத்தை கூட அவர் வீழ்த்தினார்ல. அப்ப அவன் எதிரியை கண்டு அவனுடைய பலத்தை கண்டு பயப்படவில்லை. என்னால் தன்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் என்பதெல்லாம் அவர் அறிந்து விசுவாசித்ததுனால, சூழ்நிலைகள் கண்டு பயப்படாததுனால வெற்றி பெற்றார். இந்த பயம்தான் நம்முடைய தோல்விக்கு காரணம். ஆக ஆண்டு சொல்றார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, உனக்கு விரோதமா எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் உன்னோடு இருக்கிற நான் சேனைகளின் கர்த்தர், தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் உனக்கு ஜெயம் தருவேன் என்று இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படுறீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற மனிதர்கள், செல்வாக்குள்ளவங்க, பணக்காரங்க, அதிகாரத்தில் உள்ளவங்கன்னு சொன்னி, இயேசுக்கு மிஞ்சின அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? அவரை ஜெயிக்க யாராலே முடியும்? பயப்படாதபடி, எனக்கு விரோதமாய் 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. பயம் விலகிவிட சொல்றீங்களா? இதயத்துல கை வைத்து, எனக்கு விரோதமாய் 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் நான் பயப்படேன். காரணம், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.